இன்னொரு முக்கியமான விஷயம், ஏற்கனவே அதை பற்றி தெளிவுபடுத்திட்டாங்க. நரவணையோட புக்கை பற்றி இதில் பேச முடியாது, அது அன்பப்ளிஷ்டு புக்கு. ஆனால் தொடர்ந்து அதை மட்டுமே எழுப்ப நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஆளும் அரசு பாஜக தரப்புலேருந்து வைக்கிறாங்க. அது பேசக்கு உகந்த பொருள் அல்ல. அது வந்து பப்ளிஷ் ஆகாத புத்தகத்தை பற்றி நாட்டினுடைய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனை குறித்து பேசி போறிய சர்ச்சையை வந்து தேசத்துடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்க முயற்சி செய்கிறது காங்கிரஸ், நாட்டிற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கூட வைக்கிறாங்களே. தவறு, அவங்க சொல்கிறது தவறு. இது பப்ளிஷ்ன்ற வார்த்தையை வந்து அவங்க சரியாக புரிஞ்சுக்கல, இல்லைன்னா திருச்சி சொல்கிறாங்க. பப்ளிஷ்னா அஃபிஷியலாக புக்கை பப்ளிஷ் பண்ணுறது மட்டும் அர்த்தம் கிடையாது. இந்த காலத்தில் ஏதாவது பப்ளிக் டொமைனில் வந்துட்டாலே அது பப்ளிஷ் தான் அர்த்தம். இப்போ நான் ஒரு ட்வீட் போட்டேன்னா அது பப்ளிஷ்டு. பப்ளிஷ் டஸ் நாட் மீன் ஒன்லி எ பிரிண்ட் அண்ட் பப்ளிஷ். அந்த புக்கை அவங்க அதிகாரப்பூர்வமாக பப்ளிஷ் பண்ணியிருக்க வேண்டாம், ஆனால் அந்த புஸ்தகத்தை பற்றி பத்திரிகையில் செய்தி வந்துருச்சு, அதை மேற்கோர் காட்டி தான் எதிர்க்கட்சி தலைவர் பேச முயல்றார். அதை வந்து எப்படி தேச பாதுகாப்பு நீ சொல்ல முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? அதனால் இன்றைக்கி தேச பாதுகாப்பை பற்றி ஒரு முன்னாள் இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறத மேற்கோர் காட்டி பேசுகிறோம். அவர் மேற்கோர் காட்டி பேசுகிறது தவறு, இது தப்பு, இப்படி நடக்கலைன்னு சொல்கிறதுக்கு ஒரே ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அது அந்த இராணுவ தளபதி, அந்த புஸ்தகத்தை எழுதின MM நரவானே மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் அதை வந்து நான் எழுதலை, நான் இந்த மாதிரி சொல்லலைன்னு சொல்லவே இல்லையே.